கோவை தனியார் மருத்துவமனையில் ராஜா என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போராட்டம் நடத்தி அவரது உறவினர்கள் தற்போது உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், கோவை அவினாசி சாலையில் உள்ள KMCH மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பைப்புகள் உள்ளிட்ட பொருட்களை திருடியதாக ராஜா என்பவரை அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் செக்யூரிட்டிகள் இணைந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த ராஜா அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை இரவு உயிரிழந்தார். இந்நிலையில் நேற்று மதியத்துக்கு பிறகு இது தொடர்பான தகவல் ராஜாவினுடைய குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான உரிய விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் இந்த மருத்துவமனையினுடைய துணைத் தலைவர் நாராயணன் உட்பட 8 பேரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதனிடையே அவரது உடலை கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது காவல்துறையினுடைய நடவடிக்கையில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சிசிடிவி காட்சிகள் கடைசி நேரத்தில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை காட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அவரது உடலை பெற்றிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியினை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று தற்பொழுது ராஜாவினது உடலை அவரது உறவினர்கள் தற்போது பெற்று சென்றிருக்கிறார்கள். இதனிடையே காவல்துறையினர் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். விரைவில் இந்த இரவுக்குள் அவர்களையும் கைது செய்து விடுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.